தாய்நாட்டை காக்க தன்னலம் நீங்கி உறவுகளை பிரிந்து வெயில், பனி, மழை என்று எதையும் பார்க்காமல் ரத்தம் சிந்தி தன் உயிரையும் தாய் மண்ணிற்காக இழக்க துணிந்து பாரத நாட்டினை பாதுகாக்க இந்த நிமிடமும் பாடுபட்டு கொண்டிருக்கும் இந்திய இராணுவத்தின் மகத்தான வீரதீரங்களையும் போரில் உயிர் நீத்த தியாகிகளையும் நினைவு கூறும் இந்திய இராணுவ தினம் இன்று. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1949ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சுதந்திர இந்தியாவின் முதல் இராணுவ தளபதியாக ஜெனரல் KM கரியப்பா பொறுப்பேற்றார். ஆங்கிலேயர் வசமிருந்த பொறுப்பு முதல் முறையாக இந்தியர் ஒருவரிடம் வழங்கப்பட்டது. இதனை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் ஜனவரி 15ஆம் தேதி இந்திய இராணுவ தினம் கொண்டாடப்படுகிறது. தாய் நாட்டிற்காக ரத்தம் சிந்திய இராணுவ வீரர்கள் மற்றும் தாய் மண்ணில் விதையாகி போன சரித்திர நாயகர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நாளாகவும் இத்தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இராணுவ தினத்தில் டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் முப்படை தளபதிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவர். இந்நாளில் முப்படைகளின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறும். இராணுவ தின நிகழ்ச்சியில் இந்திய இராணுவத்தின் வலிமையையும் திறனையும் பறைசாற்றும் வகையில் அணிவகுப்புகள் நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 15ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் நடந்த இராணுவ தின அணிவகுப்பு நிகழ்ச்சி நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு முக்கிய நிகழ்வுகளை எடுத்து செல்லும். இந்திய அரசின் முயற்சிக்கு ஏற்ப கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் டெல்லிக்கு வெளியே நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 75வது இராணுவ தின அணிவகுப்பு நிகழ்ச்சி பெங்களூருவில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.